சூரியனை அதிபதியாக கொண்ட ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி சொல்லாங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சூரியன் எப்படி உலகிற்கு எல்லாமே ரொம்ப பிரகாசத்தை ரொம்ப வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்காரு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேணும் அப்படிங்கிற எப்போவுமே ஒரு லட்சியத்தோடே இருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நெருப்பு ராசிங்க. இவங்களோட முக்கியமான குணங்கள் என்ன அப்படின்னா இவங்க இயற்கையாகவே தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு முதல்வராக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் தன்னம்பிக்கை, கர்வம், தங்களால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டிருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் எந்த ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்கும் போதுமே ஒரு தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்கணும். அதே நேரத்தில் அதே சமயம் சற்று கர்வமும் இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுடைய ராசிப்படி இருக்குமா. ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட தங்களோட தனித்துவமான ஒரு ஆளுமையால் மற்றவங்களோட கவனத்தை ஈர்ப்பாங்க. ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட நாங்கள் தனியாக நம்ம தெரியணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு குணம் இவங்களுக்கு இருக்குமா. அதே நேரத்தில் அன்பான இதயம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தாராள மனப்பான்மை, அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி சிங்கத்தை அடையாளமாக கொண்டிருக்கிறதுனால இவங்களுக்கு சற்று மற்ற ராசிக்காரை விட தைரியம், வலிமை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, இந்த ஜூன் மாதத்தில் எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சிம்மராசி அன்பர்களுக்கு பொருந்தும். உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்திகள், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இதையெல்லாம் பொறுத்து ஒரு சில பேர்த்துக்கு மாறுபடும். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். சரி, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் சிம்மராசிக்கு ஒரு திருப்பு முனையான அற்புதமான சுப பலன்களை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜூன் 21க்கு பிறகு யோகக்காரகனான செவ்வாய் 10ஆம் வீட்டில் திக்பலத்தோடு அமர்வதனால உத்தியோகத்தில் அசைக்க முடியாத உயர் பதவிகள், புதிய பொறுப்புகள் இது எல்லாமே சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சூரியன், அதாவது ஜூன் 15க்கு பிறகு ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீடு சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. மேலுமே தடைகள் நீங்கும். அரசாங்க வழியில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள், அதாவது காரியங்கள் எல்லாமே தடை இல்லாமல், எந்த ஒரு தடை இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த ஃபைனான்ஸ் ரீதியாக பார்த்தோமா இந்த டைமில் பணவரவு 5 முக்கிய கிரகங்களின் இடமாற்றத்தினால பணவரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே சுப விரயம் ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் 12ஆம் வீட்டில் விரய குரு சஞ்சரிக்கிறதுனால வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, சுப மங்கள விசேஷங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் சுப செலவாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குங்க. குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உடல்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த கால ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆற்றல் நிலை அதிகரிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோமா, 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நீண்ட நாள் வெளிநாட்டு பயணம், கனவுகள் அனைத்துமே நனவாகும் வகையில் தான் அமைச்சிருக்கு. ரொம்பவே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஜூன் மாத தொடக்கத்திலேயே கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் தான் தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஜூன் 2026 சிம்மராசி அன்பர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் பணவரமும் கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கலாம், நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு.
நீங்கள் எதுலேயுமே நீங்கள் நல்ல முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது இன்னும் நல்ல ஒரு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்கும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலையுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத பெறலாம். மற்றவங்களிடம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லும்போது மட்டும் அதை நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல அவங்க பார்த்திங்களா அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதனால் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அகலும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த டைமில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. ஸோ மேலதிகாரிகளோட நீங்கள் சொல்கிறத கேட்டு அதன்படி நடப்பது ரொம்ப நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வகையில் தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகலும். எனவே கொஞ்சம் எதையுமே கவனமாக பேசுகிறது நல்லது. குழந்தைங்கிட்ட அன்போட ஒரு நண்பர்கள் போல் பேசி அவங்களுடைய தவறுகளை புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய பெற்றோரோட ஒரு கடமையாக இருக்குது. அதே நேரத்தில் திட்டுறதுனாலையோ அடிக்கிறதுனாலையோ அந்த குழந்தைங்க பார்த்திங்களா பேச்சு கேட்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தாரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதுமே ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே விவேகமாக செயல்படுவது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வகையில் அமைச்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே எதிர்பாலித்தாலும் பழகும்போது மட்டும் ரொம்ப கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும். நேரம் தவணி உண்ண வேண்டிய ஒரு சூழல்கள் அமையும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்திலுமே. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இந்த வீண் அலைச்சல் வேலைப்பளு உங்களுக்கு இருக்கும். மேலிடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கும். மனம் மகிழும் காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் நல்லா கவனமாக படித்து அதன்படி நடப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி உங்களுடைய வெற்றிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீண் மனக்கவலை ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடாத முடியாத ஒரு சூழலானது ஏற்படலாம். பணவரவு உங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குது. வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் இது எல்லாமே ஏற்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அடுத்ததான் சிம்மராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறை யோசிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். கடன் விஷயத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. பழைய பாக்கிகளில் பார்த்திங்களா சிறிது தாமதத்திற்கு பின்னு தான் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்களோட வருகையால் செலவுகள் கூட ஆரம்பிக்கும். அக்கம் பக்கத்தினரை கொஞ்சம் இந்த டைமில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. வாகனங்களில் போகும்போதுமே ரொம்ப எச்சரிக்கை தேவை. நெடுந்தூர பயணங்களின் போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் நவகிரகத்தில் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எல்லா நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். மேலுமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால நீங்கள் தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்பவே சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தினமுமே காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனைகள் எவ்வளோதான் சோதனைகள் எவ்வளோதான் உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக சூரிய வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 2026 5 முக்கிய கிரகங்களின் மாற்றத்தினால தொழில் நிதி மற்றும் குடும்பத்தில் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்கள் சுப பலன்களை எதிர்பார்க்கலாம். ஜூன் 2 குரு 12ஆம் உச்சம் பெறுவதனால வெளிநாட்டு யோகம் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே ஜூன் 15க்கு பிறகு
சூரியன் 11ல் அமர்வதனால தன லாபம், அரசு வழியில் பல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம், புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அற்புதமான அமைப்பு இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் சரியான முறையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை பார்த்திங்களா நீங்கள் சரி செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்திங்களா நீங்கள் ஒரு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பொறுப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது தான் உங்களோட திறமை அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 21 செவ்வாய் 10 திக்பலத்தோடு அமர்வதனால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜ யோகம்தான். புதிய பதவிகள், செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள், பொறாமைகள் அனைத்துமே அகல ஆரம்பிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சந்திராஷ்டமம் ஜூன் 11 அன்றைய நாள் மட்டும் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பரிகாரமாக நீங்கள் சூரிய வழிபாடு, பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுகள் செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோமா, பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் கவனம் தேவை. 2026 உங்களோட ராசிநாதன் அதாவது சூரியனோட நிலை வலுவாக இருக்கிறதுனால தடைகளை தாண்டி எவ்வளோ ஒரு தடைகள், எவ்வளோ ஒரு போராட்டங்கள் வந்தால் கூட நீங்கள் சாதனைகளை எல்லாமே படைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைமில் சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கிரக நிலைகள் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக அமைச்சிருந்தால் கூட எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் 2026 மாதமானது நல்ல ஒரு விறுவிறுப்பான திருப்பங்களையும் அற்புதமான சுப பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதத்தில் 5 முக்கிய கிரகங்கள் தங்களோட ராசிகளை மாற்றி உங்களோட ராசிக்கு அசாத்திய பலன்களை தர இருக்குது. ஸோ இந்த முக்கியமான கடந்த ஓராண்டு காலமாக இருக்கக்கூடிய உங்களோட தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை உழைப்பால் சோதித்த பாக்கியாதிபதி குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி உங்களோட 12ஆம் வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசித்து உச்ச நிலையை அடைகிறாரு. ஸோ 12ஆம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானமாக இருந்தால் கூட சுபகிரகமான குரு அங்கு உச்சம் பெறதுனால இல்லத்தில் புதிய சொத்து சேர்க்கை, வீடு கட்டுறது அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இது எல்லாமே ஒரு உன்னதமான சுப விரயங்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலுமே உங்களோட ராசிநாதனாக சூரிய பகவான் ஜூன் 15 அன்று 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் குடியேறுவதும் அதனை தொடர்ந்து ஜூன் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெறுவதும் உங்களை தொழில் மற்றும் சமுதாய ரீதியாக எவராலுமே அசைக்க முடியாத ஒரு உன்னதமான உச்சிக்கு கொண்டு செல்ல போகிற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மற்ற ராசிகளின் பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதமானது ஒரு புதிய மறுமலர்ச்சியை தோற்றுவிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மாதத்தோட தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதனான சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அதிகாரத்தை நிலைநிறுத்தும். ரொம்ப முக்கியமாக உங்களோட யோக காரகனான செவ்வாய் பகவான் ஜூன் 21 அன்று உங்களோட 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்துக்குள்ள ரிஷபராசி பிரவேசிப்பது திக்பலம் உங்களுக்கு பெறுவது உத்தியோகத்தில் அசுர பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடி மற்றும் தைரியமான முடிவுகள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டு மேல் அதிகாரிகளோட பாராட்டுகளை பெற்றுத்தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஜூன் 15க்கு பிறகு சூரிய பகவான் 11ஆம் வீட்டுக்கு மாறும் பொழுது உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீண்ட நாளாகவே எதிர்பார்த்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு கைகூடி வரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிக்கு அஷ்டம சனி நீடிக்கிறதுனால பணி செய்யக்கூடிய இடத்துல சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றினா கூட உங்களுக்கு 10ல் செவ்வாயும் 11ல் சூரியனும் பலமாக இருக்கிறதுனால எதிரிகள் உங்களோட ஆளுமையை கண்டு தானாகவே பின்வாங்குவாங்க. ஸோ இதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த டைமில் பயப்பட தேவையில்லை. வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவோ அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாகவோ புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. ஸோ உச்ச குரு மற்றும் சுக்கிரனோட 12ஆம் இடத்து சேர்க்கையானது ஏற்றுமதி, இறக்குமதி, மருந்து பொருட்கள், ஆன்லைன் வணிகம், டிராவல்ஸு, தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத புதிய வாடிக்கையாளர்களை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது.
அதே மாதிரி தன லாபாதிபதியான புதன் பகவான் ஜூன் 22 வரை தன்னோட சொந்த வீடான 11ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால உங்களோட வாக்கு சாதுரியத்தினால புதிய முதலீடுகளை ஈர்ப்பீங்க. இருந்தால் கூட 7ல் ராகுவும் 8ல் சனியும் நீடிக்கிறதுனால கூட்டு தொழிலில் புதிய கூட்டாளிகளை இணைக்கும் போது புதிய அனைத்து ஒப்பந்தங்களையும் சட்டப்பூர்வமாக பத்திரத்தில் பதிவு செஞ்சு கொள்வது உங்களோட பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை தவிர்க்க உதவக்கூடிய அற்புதமான ஒரு இதுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் உங்களுக்கு பிரம்மாண்டமான பண வரவுகளும் அதற்கு இணையான சுப செலவுகளும் கலந்திருக்கு. ஜூன் 15 அன்று ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களோட வருமானத்தை பல மடங்கு உயர்த்தும் வகையில் அமைச்சிருக்கு. சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவில் நீங்கள் அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்கள் மூலமாக புதிய பொருளாதார நன்மைகள் உங்களுக்கு கைகூடும் வகையில் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் உச்சகுரு மற்றும் சுக்கிரன் உங்களோட 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இணைவதுனால கையில் வரக்கூடிய பணப்புழக்கம் வீண் விரயங்கள் ஆகாமல் புதிய இல்லம் கட்டுறதோ அல்லது மனை வாங்கிறதோ அல்லது இல்லத்தில் இருக்கிறவங்களோட திருமண சுப விசேஷங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றணும். ஸோ விரய செலவுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம சுப செலவுகள் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அந்த விரய செலவுகள் ஆகாமல் சுப செலவுகளாக மாறும். ஆடம்பர சொகுசு பொருட்கள், குடும்பத்தாரோட வெளியூர் சுற்றுலா செல்கிறதுக்கு பணத்தை நீங்கள் தாராளமாக செலவு செய்வீங்க. இந்த செலவுகள் உங்களை எந்தவித கடனிலும் வீழ்த்தாது, மாறாக மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் ஆரோக்கியம் மற்றும் நல்ல வாழ்வு, அதாவது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ஜூன் மாதம் பெரிய பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது. அஷ்டம சனியோட தாக்கம் சற்றே இருந்தால் கூட உங்களுக்கு 12ல் இருக்கக்கூடிய உச்ச குரு பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு கிடையமாக விளங்குகிறார். குருவோட சுப பார்வை உங்களோட 4ஆம் வீடு, அதாவது 6ஆம் வீடு 8ஆம் வீட்டின் மீது பதிவுறதுனால கடந்த காலங்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட பிணிகள் படிப்படியாக குறைய தொடங்கும். ஜூன் 21 முதல் செவ்வாய் 10ல் அமர்வதனால உடலில் அசாத்திய சுறுசுறுப்பு ஏற்படும். இருந்தால் கூட உத்தியோகத்தில் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக முறையான ஓய்வை நீங்கள் எடுக்க தவறாதீங்க. அதே மாதிரி 12ல் சுக்கிரன் இருக்கிறதுனால லேசான கண் சோர்வு ஏற்படலாம். இரவு நேரங்களில் முறையான ஒரு உறக்கத்தையும் உடலுக்கு தேவையான ஓய்வையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்ப சீராக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா கண்டிப்பாக இந்த டைமில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல ஒரு திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்களா அந்யோன்யத்தையும் அன்பையும் வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 8ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிற்கு சென்று உச்ச குருவோடு இணைவது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு இணைந்து நீண்ட தூர பயணங்களையோ அல்லது ஆன்மீக சுற்றுலாக்களையோ திட்டமிட்டு நீங்கள் மகிழ்வீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பழைய சண்டை சச்சரவுகள் அனைத்துமே இந்த பயணங்களின் மூலம் பறந்து ஓடும். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வரன்கள் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. மேலுமே சுப மங்கள கெட்டி மேள சத்தம் கேட்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இல்லத்தில் சுபகாரிய விசேஷங்கள் கூடி வரதுனால உறவினர்களோட வருகையால் வீடு எப்போதுமே களை கட்டி நல்ல ஒரு மகிழ்ச்சி பூண்டிருக்கும். அதே நேரத்தில் கல்விக்கு காரகனான குரு பகவான் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருப்பதோடு அவர் 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது மேல் படிப்பு படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களோட கனவுகள் எல்லாமே நனவாகும் வகையில் அமைச்சிருக்கு. விசா அனுமதிகள் மற்றும் வெளிநாட்டு பல்கலை சேர்க்கைகள் எந்தவித ஒரு தடையும் இல்லாமல் கைகூடி வரும். மேலுமே 11ல் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனோட சேர்க்கையால் போட்டித் தேர்வுகளில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று இந்த டைமில் நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய தற்காலிக மன கவலைகளை தடுத்து கொள்ளவும் 11ஆம் இடத்து சூரியன் மற்றும் 10ஆம் இடத்து செவ்வாயின் முழுமையான சுப ராஜயோக பலன்களை பெறவும் சில எளிமையான பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க. அதாவது இது ஆஞ்சநேயர் சனி பகவான் சதி அஷ்டம சனியின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத மனக்கவலைகள் நீங்கவும் சனிக்கிழமையில் ஸ்ரீ ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது உன்னத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சூரிய தேவருக்கு இந்த டைமில் ஜூன் 15க்கு பிறகு 11ல் அமரக்கூடிய ராசிநாதன் சூரியனால பலத்தால் பெரும் தன லாபங்களை பெற தினமுமே அதிகாலையில் செப்பு பாத்திரத்தில் இருந்து சூரிய பகவானுக்கு தூய தண்ணீர் கொண்டு போய் அர்ப்பணித்து இந்த டைமில் வழிபடுவது உங்களுக்கு இன்னும் கௌரவத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் அமையும்.
அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், தான தர்மங்கள் செய்கிறது. ஒரு மனிதன் பார்த்திங்களா, தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம தானம் செய்யும்போது நம்மளுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்குமா.